வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டின். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்று வழங்க தணிக்கை வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தனி நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக தணிக்கை வாரியம் அறிவிப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பேச்சு. தொகுதி பங்கீடு பற்றி பேசியதாகவும் எத்தனை தொகுதிகள் என்று பின்னர் அறிவிப்பதாகவும் பேட்டி. உத்தரப்பிரதேசம் லக்னோவில் அசோக் லேலண்ட் நிறுவனத்தின் மின்சார வாகன தயாரிப்பு தொழிற்சாலை திறப்பு. மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், குமாரசாமி ஆகியோர் திறந்து வைத்து முதல் வாகனத்தை வழியனுப்பினர். ராணுவ நடவடிக்கை எடுக்கப் போவதாக ட்ரம்ப் கூறியது உண்மையான அச்சுறுத்தல் என்று கொலம்பிய அதிபர் கருத்து. நாடு பிடிக்கும் அமெரிக்காவின் ஏகாதிபத்திய செயலால் அது உலகில் தனிமைப்படுத்தப்படும் என்றும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படத்திற்கு யுஏ சான்று வழங்க திரைப்பட தணிக்கை வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப்போவதாக தணிக்கை வாரியம் அறிவித்துள்ளது. விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் இன்று திரையிடப்படுவதாக முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டது. ஆனால் இந்த படத்தில் அதிக அளவு வன்முறை காட்சிகள் இடம்பெற்றுள்ளதால் அதற்கு திரைப்பட தணிக்கை வாரியம் சான்றிதழ் வழங்கவில்லை. திரைப்படத்தை மீண்டும் மறு ஆய்வு குழு பார்க்க உள்ளதாக தணிக்கை வாரியம் தெரிவித்தது. இந்நிலையில் ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்று வழங்க உத்தரவிடக் கோரி படத்தை தயாரித்த கேவிஏ நிறுவனம் வழக்கு தொடுத்தது. இந்த வழக்கு ஜனவரி 7ஆம் நாள் நீதிபதி ஆஷா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தணிக்கை வாரியம் சார்பில் ஆஜரான அரசு வழக்கறிஞர் சுந்தரேசன் ஜனநாயகன் படத்திற்கு எதிராக தணிக்கை குழு உறுப்பினர் ஒருவர் அளித்த புகாரின் அடிப்படையில் தான் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. அதற்கு நீதிபதி இந்த படத்தை முதலில் பார்த்த குழுவில் இடம்பெற்றவர் எப்படி புகார் கொடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்பினார். நடவடிக்கைகள் அனைத்தும் சட்ட விதிகளை பின்பற்றியே நடந்துள்ளதாக தணிக்கை வாரியம் தெரிவித்தது. இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதி ஆஷா ஜனநாயகன் திரைப்பட விவகாரத்தில் தணிக்கை வாரிய தலைவர் அதிகார வரம்பை மீறியுள்ளதாக தெரிவித்தார். தணிக்கை குழு பரிந்துரைத்த திருத்தங்களை ஜனநாயகன் படக்குழு செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தணிக்கை குழுவில் உறுப்பினராக உள்ளவர் அளித்த புகாரை ஏற்க முடியாது என்றும் ஜனநாயகன் திரைப்படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பிய உத்தரவை ரத்து செய்துள்ளார். படத்திற்கு உடனடியாக யுஏ சான்று வழங்க வேண்டும் என்று திரைப்பட தணிக்கை வாரியத்திற்கு நீதிபதி ஆஷா உத்தரவிட்டார். தனி நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப் போவதாக தணிக்கை வாரியம் அறிவித்துள்ளது. இதனால் ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்று வழங்குவது மேலும் தாமதமாகியுள்ளது. தொகுதி பங்கீடு தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் சந்தித்து பேச்சு நடத்தியுள்ளார். பேச்சு சுமூகமாக நடைபெற்றதாக நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் வரும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி, காங்கிரஸ், திமுக இடம்பெற்ற இந்திய கூட்டணி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் என 4 முனை போட்டி நிலவுவது உறுதியாகியுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, அதிமுக, பாமக ஆகிய கட்சிகள் இடம்பெற்றுள்ளன. இந்நிலையில் இன்று சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மாநில பாஜக தலைவர் நாகேந்திரன் சந்தித்து பேசியுள்ளார். சந்திப்புக்கு பின் வெளியே வந்த நாகேந்திரனிடம் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டதா என்று செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு தொகுதிகள் எத்தனை என்பது முக்கியமில்லை என்றும் திமுகவை தோற்கடிப்பதே முக்கியம் என்றும் தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி இந்த மாத இறுதியில் தமிழ்நாட்டுக்கு வர உள்ளதாக தெரிவித்துள்ளார். பாஜக எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் என்று பின்னர் கூறுவதாகவும் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் அசோக் லேலண்ட் நிறுவனத்தின் மின்சார வாகன தயாரிப்பு தொழிற்சாலையை மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், குமாரசாமி ஆகியோர் திறந்து வைத்தனர். இந்தியாவில் பல மாநிலங்களில் உள்ள ஆலைகளில் லாரிகள், பேருந்துகள், சிறிய சரக்கு வாகனங்கள் ஆகியவற்றை தயாரித்து வரும் இந்துஜா குழுமத்தை சேர்ந்த அசோக் லேலண்ட் நிறுவனம் உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் மின்சார வாகன தயாரிப்பு தொழிற்சாலையை அமைத்துள்ளது. இந்த ஆலையின் திறப்பு விழாவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், கனரக தொழில்துறை அமைச்சர் குமாரசாமி, மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆகியோர் கலந்து கொண்டனர். மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், குமாரசாமி ஆகியோர் மின்சார வாகன தயாரிப்பு தொழிற்சாலையை திறந்து வைத்தனர். இந்த விழாவில் அசோக் லேலண்ட், இந்துஜா குழுமம் ஆகியவற்றின் மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டு ஆலையை திறந்து வைத்ததுடன் முதல் மின்சார வாகனத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ட்ரம்ப் கூறியுள்ளது உண்மையிலேயே அச்சுறுத்தலாக உள்ளது என்று கொலம்பிய அதிபர்
கஸ்டாவோ பெட்ரோ கூறியுள்ளார். அமெரிக்காவின் இந்த ஏகாதிபத்திய செயலால் அது உலகில் தனிமைப்படுத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் ஏகாதிபத்திய நடவடிக்கையின் ஒரு பகுதியாக வெனிசுலாவில் அமெரிக்க படையினர் புகுந்து அந்நாட்டு அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை சிறைப்பிடித்து நியூயார்க் நகருக்கு கொண்டு சென்று சிறை வைத்துள்ளனர். இதேபோல கிரீன்லாந்தையும் கைப்பற்ற விரும்புவதாக ட்ரம்ப் கூறியுள்ளதற்கு டென்மார்க் மிகுந்த கண்டனம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து கொலம்பியா மீது ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அச்சுறுத்தியுள்ளார். இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள கொலம்பிய அதிபர் கஸ்டாவோ பெட்ரோ இது உண்மையான அச்சுறுத்தலாகும் என குறிப்பிட்டுள்ளார். உலகின் மீது அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்த விரும்புவதால் அது உலகில் தனிமைப்படுத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் நடைபெறுகிற ஜல்லிக்கட்டு போட்டியை அமைச்சர் மூர்த்தி தொடங்கி வைத்துள்ளார். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை தொழில் வர்த்தக சங்கம் மற்றும் தி ரைஸ் எலிமெண்ட் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 750 காளைகள் மற்றும் 250 வீரர்கள் கலந்து கொண்டனர். இதனை பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன், தி ரைஸ் குளோபல் அமைப்பின் நிறுவனர் ஃபாதர் ஜெகத் கஸ்பர்ராஜ், தொழில் வர்த்தக சங்கத்தின் தலைவர் ஜெகதீசன், ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் ராஜசேகரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழக அரசு கல்வித்துறைக்காக முக்கியத்துவம் கொடுத்து அதிக அளவில் செயல் திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது என்று அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அரசு கல்லூரியில் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி பங்கேற்று மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழக அரசு கல்வித்துறைக்காக முக்கியத்துவம் கொடுத்து அதிக அளவில் செயல் திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறது. இதனை மாணவர்கள் பயன்படுத்தி நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம், கல்லூரி முதல்வர் சுஜாதா, தமிழ்துறை முனைவர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பினை உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் வழங்கினார். கூட்டுறவுத்துறை சார்பில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 1260 நியாய விலைக் கடைகள் மூலம் 7,10,131 குடும்ப அட்டைகளுக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்கப்பட உள்ளது. தஞ்சாவூரில் நடைபெற்ற விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கலந்து கொண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 3000 ரூபாய், ஒரு கரும்பு, வேட்டி சேலை ஆகியவற்றை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி, மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திரசேகரன், நீலமேகம், மேயர் ராமநாதன், துணை மேயர் அஞ்சுகம் பூபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். அருப்புக்கோட்டையில் உள்ள அரசு கல்லூரியில் மாணவர்களுக்கு அரசின் விலையில்லா மடிக்கணினிகளை அமைச்சர் ராமச்சந்திரன் வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அரசு கல்லூரியில் அரசின் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். இதில் அரசு அதிகாரிகள், கல்லூரி நிர்வாகிகள், திமுக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். உலகத்திலேயே படிக்கும் மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடுதான் என்று சட்டமன்ற உறுப்பினர் ராஜு பெருமிதமாக தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள அரசு மகளிர் பள்ளியில் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜு, மாவட்ட துணை கண்காணிப்பாளர் ஜெகநாதன், சார் ஆட்சியர் ஹியூமன் சுமங்கல், வட்டார போக்குவரத்து அலுவலர் கிரிஜா ஆகியோர் பங்கேற்று போட்டியில் வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜு பேசிய போது, காலில் போடும் காலணி முதல் கம்ப்யூட்டர் வரை இன்றைக்கு அரசே கொடுத்து படிக்க வைக்கிறது என்றுள்ளார். மேலும் உலகத்திலேயே படிக்கும் மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுத்த முதல் மாநிலம் தமிழ்நாடுதான் என்று பெருமிதமாக தெரிவித்தார். இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள், மாணவிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். கரூரில் பொங்கல் திருநாளையொட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார். கரூர் மாவட்டம் சோமூரில் உள்ள நியாய விலைக் கடையில் பொங்கல் திருநாளையொட்டி பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பரிசு தொகுப்பினை வழங்கினார். இதில் அரசு துறை அதிகாரிகள், திமுக கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். அண்ட புழுகு, ஆகாச புழுகு, ஜமகாலத்தில் வடிகட்டிய புழுகு வரிசையில் அன்புமணி புழுகு என்பதையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் விமர்சனம் செய்துள்ளார். திண்டிவனம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், பாமக நான் உருவாக்கிய கட்சி என்றும் இதனை யாரும் உரிமை கொண்டாட முடியாது என்றும் கூறினார்.
மேலும் அன்புமணி யாரை நிறுத்தினாலும் தந்தைக்கு துரோகம் செய்த அவருக்கு யாரும் ஓட்டு போட மாட்டார்கள் என்றுள்ளார். இதையடுத்து அண்ட புழுகு, ஆகாச புழுகு, ஜமக்காலத்தில் வடிகட்டிய புழுகு வரிசையில் அன்புமணி புழுகு என்பதையும் சேர்த்துக் கொள்ளலாம் என விமர்சித்தார். பின்னர் பொங்கலுக்குள், அதாவது 2 நாட்களில் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். அப்போது செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி, கௌரவ தலைவர் ஜி.கே. மணி ஆகியோர் உடனிருந்தனர். ஐயோ, ராமதாசுக்கு இவ்வளவு செல்வாக்கா? ராமதாசிடம்தான் கட்சியே இருக்கிறது. அவர் என்ன அங்கே ஏதோ தனி ஆவர்த்தனம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் நீங்கள் உங்களுடைய பத்திரிகை ஆசிரியர்களிடமோ அல்லது குழுவிடமோ பேசியிருப்பீர்கள். அந்த நிலையிலே கட்சியிலிருந்து கடைசியிலே அவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கிவிட்டோம். திமுக அரசு கொள்ளையடித்த பணத்தில் விவசாய குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20,000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகையாக வழங்க வேண்டும் என்று தமிழக விவசாய சங்கத்தின் மாவட்ட தலைவர் புருஷோத்தமன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் தமிழக விவசாய சங்கத்தினர் ஒன்றிணைந்து திமுக அரசிற்கு எதிராக பொங்கல் வைத்து கோஷங்கள் எழுப்பி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது சங்கத்தின் மாவட்ட தலைவர் புருஷோத்தமன் பேசிய போது, தமிழக அரசு தற்போது அறிவித்துள்ள 3,000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகை போதாது என்றும், திமுக அரசு கொள்ளையடித்த பணத்தில் விவசாய குடும்ப அட்டைதாரர்களுக்கு 20,000 ரூபாய் பொங்கல் பரிசு தொகையாக வழங்க வேண்டும் என்றும் கூறினார். மேலும் ஒடிஷாவில் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் நெல்லுக்கு ஊக்கத்தொகையாக 12,000 ரூபாய் வழங்குவதைப் போல தமிழக அரசு ஊக்கத்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். ஒரிசாவில் 24 ரூபாய், 12 ரூபாய், 36 ரூபாய் ஒரு கிலோ நெல் ஒரிசாவில் கொள்முதல் செய்வதற்கான விவசாயிகளுக்கு வழங்கியிருந்தால் எந்த இளைஞரும் வெளியே போயிருக்க மாட்டாங்க. இன்றைக்கு பிறப்பு முதல் இறப்பு வரை பல சலுகை தமிழக அரசு அறிவிக்குது. இதற்கான பணம் எங்கிருந்து வருகிறது? மாநில பட்ஜெட்ல மொத்த வரியில 4இல் 1 பங்கு மதுப்பிரியரோட வரி வருவாய். திமுக அரசு தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிப்போம் என்று தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியில் தமிழ்நாடு சத்துணவு அங்கன்வாடி கூட்டமைப்பின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டமைப்பை சேர்ந்த ஜெயவீரபாண்டியன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுக அரசு அமைந்தது முதல் தொடர்ந்து அதிகாரிகளிடமும் அமைச்சர்களிடமும் தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி பேசியதாக தெரிவித்துள்ளார். கோரிக்கையை நிறைவேற்றுவதாக கூறி அமைச்சர்கள் தங்களை ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார். ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றணும், அங்கன்வாடி ஊழியர்களுக்கான மே மாத விடுமுறை கொடுக்கணும், அங்கன்வாடி ஊழியர்களுக்கான அந்த ப்ரமோஷன் என்பது 10 ஆண்டு பணி முடித்தவர்களுக்கு தகுதி அடிப்படையில் பணி உயர் தரணும், சத்துணவு காலி பணி இடங்களை நிரப்பணும். அதே மாதிரி சத்துணவு ஊழியர்களுக்கான அந்த காலமுறை ஊதியத்தை வழங்காவிட்டாலும் கூட பரவாயில்ல, அரசு காலி பணி இடங்களில் அவங்கள ஃபில்லப் பண்ணணுங்கிற கோரிக்கை இருக்குது. மூளைக்கு போகின்ற நரம்பில் கட்டி உள்ளதால் அவதிப்படும் கூலி தொழிலாளி மனிதாபிமானம் அடிப்படையில் அரசு உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். கோவில்பட்டி அருகே மூப்பன்பட்டியை சேர்ந்த கூலி தொழிலாளி பால சுரேஷ்குமார், இவர் மனைவி சுமிதா. இத்தம்பதிக்கு குழந்தைகள் இல்லை. காதல் திருமணம் செய்ததால் இவர்களை இருவரின் குடும்பத்தினரும் ஒதுக்கி வைத்துள்ளனர். இந்த நிலையில் பால சுரேஷ்குமாருக்கு திடீரென கை கால்கள் இழுத்துள்ளது. கோவில்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது அவருக்கு மூளைக்கு போகின்ற நரம்பில் ஒரு கட்டி இருப்பதாக கூறியுள்ளனர். இந்த நோய்க்கு சென்னையிலோ மதுரையிலோ தான் சிகிச்சை பெற முடியும் என கூறி அவரை வீட்டிற்கு அனுப்பிவிட்டனர். சென்னைக்கோ மதுரைக்கோ சென்று சிகிச்சை பெற தேவையான பண வசதி இல்லாத அவருக்கு மனிதநேய அடிப்படையில் தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் மனைவி சுமிதா கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார். மூளைக்கு போகிற நரம்பில் கட்டியாக அடைப்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு 4 மாதம் 5 மாதம் ஸ்டீப் மூலம் தான் உணவு ஆதாரம் கொடுக்கணும் அப்படின்னாங்க. சரி, இப்போ சென்னை மதுரை எங்கே அங்கெல்லாம் ஸ்பெஷலிட்டி இருக்குது, அங்கே மாற்றி தரீங்களா சார் அப்படின்னு கேட்டோம். ஜிஹெச்சுக்கு அங்குள்ள ஜிஹெச்சுக்கு எங்கே போனாலும் இந்த ட்ரீட்மெண்ட்டு தான் 4-5 மாதம் ஆகும் சரியாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் வேறு மதுரை அப்படி ஜிஹெச் போகிற அளவுக்கு எங்களுக்கு வண்டி பிடிச்சு போகிற அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே காட்டுக்கோட்டை ஆயர்பாடியில் நிலத்தகராறில் கம்பி வேலியை உடைத்து சவுக்கு செடிகளை சேதப்படுத்தியவர்களை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தலைவாசல் அருகே காட்டுக்கோட்டை ஆயர்பாடியை சேர்ந்த சின்னசாமி தனது நிலத்தில் சவுக்கு வளர்த்து வந்துள்ளார்.
அதே ஊரை சேர்ந்த கோவிந்தராஜுக்கும் சின்னசாமிக்கும் நிலம் விற்பனை செய்ததில் தகராறு இருந்துள்ளது. இந்நிலையில் கோவிந்தராஜ் அடியாட்களை வைத்து சின்னசாமி நிலத்தில் இருந்த 300 சவுக்கு செடிகளை சேதப்படுத்தியதுடன் கம்பி வேலியையும் பிடித்துள்ளார். இதுகுறித்து சின்னசாமி ஆத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் வழக்கு பதிந்த காவல்துறையினர் கோவிந்தராஜை கைது செய்து நீதிமன்றத்தில் நிறுத்தி சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். விவசாய தோட்டத்தில் கஞ்சா செடியினை பயிர் செய்து விற்பனைக்காக எடுத்து சென்ற நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே சின்னக்குட்டி மடுவு மலைசேர்ந்த பரமசிவம் 2003ஆம் ஆண்டு உயிர் மாய்த்த வழக்கில் மத்திய சிறைக்கு சென்ற நிலையில் 2024ஆம் ஆண்டு விடுதலை பெற்றார். இந்நிலையில் அவர் விவசாயம் செய்து கீரை கட்டுகளை விற்பனைக்காக தனது நண்பர் மாதையனுடன் எடுத்து சென்றுள்ளார். அப்போது இரும்பாலை காவல் உதவி ஆய்வாளர் அழகுதுரை தலைமையில் காவலர்கள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதனை கண்ட பரமசிவம் வாகனத்தை நிற்காமல் சென்றதால் சந்தேகம் அடைந்த காவலர்கள் துரத்தி பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் 78 கிலோ கஞ்சாவினையும் அவரது இல்லத்தில் உள்ள கஞ்சா செடியையும் பறிமுதல் செய்தனர். அதன் பின்னர் இருவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். பாரதிய ஜனதா கட்சியினர் கூறும் அலங்கார வார்த்தைகளுக்கு ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் மயங்க மாட்டார்கள் என்று பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். குமரி மாவட்டம் முகிலன் விலையில் கூட்டுறவுத்துறை சார்பில் பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டு பொங்கல் பரிசு தொகுப்புகளை மக்களுக்கு வழங்கினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் எல்லா தேர்தல்களிலும் எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்கிய பின்பு அதிமுக மிகப்பெரிய பின்னடைவினை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்றும், அவர்கள் கூட்டணியில் உள்ள கட்சிகள் அவர்களுக்கு உள்ள பிரச்சனைகள் பிரிவுகள் எல்லாம் சேர்ந்து என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா எங்கு வைத்து அவர்கள் கூட்டத்தை தொடங்கினாலும் பிரயோஜனமில்லை என்றும், தமிழகத்திற்கு அவர்கள் தருவது வெற்று வார்த்தைகள், அலங்கார வார்த்தைகள், தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் மயங்க மாட்டார்கள் என்று கூறியுள்ளார். இந்த பட்டியல்ல பால்வளத்துறையில 250 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார்ந்த அமைச்சரா எப்படி பாக்குறீங்க? ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. அவரது துறையை பற்றி அவருக்கு புரிதல் இவ்வளவு மோசமா இருக்குன்னு எனக்கு இதா இருக்கு. முதன் முறையாக நம்முடைய மாண்பு முதல்வரோடு தான் அவருடைய திருக்கரத்தால் 1 லிட்டர் பாலுக்கு 3 ரூபாய் இன்சென்டிவ் என்றோம். கூடுதலாக 1 ரூபாய் ஆவிடம் போட்டு 4 ரூபாய் இன்சென்டிவ் வழங்கக்கூடிய திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி கலந்து கொண்டு உரையாற்றினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றத்தில் திமுக ஆட்சியை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி கலந்து கொண்டு உரையாற்றினார். கூட்டத்தில் பேசிய அன்புமணி, திமுக அளித்த 505 வாக்குறுதிகளில் இதுவரை 66 வாக்குறுதிகள் மட்டுமே நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும், தமிழகத்தில் தடுக்கி விழுந்தால் டாஸ்மாக் கடைகள் என்ற அவல நிலை நீடிப்பதாகவும், வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு குறித்த தீர்ப்பு வந்து 3 ஆண்டுகளாகியும் திமுக அரசு அதனை நடைமுறைப்படுத்தவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மேலும் திமுக ஆட்சியில் 4 முறை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அன்புமணி, திமுகவின் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்துள்ளதாகவும், தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் பாமக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் இதே திமுக கூட்டணி ஆட்சி 2026 வரும். அப்போது முடிவு செய்ய வேண்டிய விஷயங்களை இப்போது பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று வீரமணி தெரிவித்துள்ளார். திராவிடர் கழக தலைவர் வீரமணியை அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி ஓபிசி பிரிவின் தலைவர் அனில் ஜெய்கின் சென்னை பெரியார் திடலில் நேரில் சந்தித்து கலந்துரையாடினார். அப்போது அவர் திராவிட கட்சி தலைவர் வீரமணியை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்றும், சமூக நீதி குறித்து பல்வேறு கருத்துக்களை தாங்கள் பகிர்ந்து கொண்டதாகவும் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வீரமணி, காங்கிரஸ் கட்சி சமூக நீதிக்காக பாடுபடக்கூடிய கட்சி என்றும், காங்கிரஸ் கட்சியின் ஓபிசி பிரிவின் தலைவரான அனில் ஜெய்ஹிந்த் பெரியார் நினைவிடத்திற்கு வருகை தந்தது சிறப்பு வாய்ந்தது என்று தெரிவித்தார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற கருத்து குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், அரசியலில் அதை முடிவு பண்ண வேண்டியது திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பாக இளம் தலைவர் ராகுல் காந்தி தான் என்றும், இதே திமுக கூட்டணி ஆட்சி 2026 வரும். அப்போது முடிவு செய்ய வேண்டிய விஷயங்களை இப்போது பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றும் கூறினார்.
தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய மாவட்ட செயலாளர்கள் அறிவிக்கப்பட்ட நிலையில் விருத்தாச்சலத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதிய மாவட்ட செயலாளர் திராவிடமணி தலைமையில் பாலக்கரையில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நாடாளுமன்ற உறுப்பினர் முனைவர் துரை ரவிக்குமார் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று தேவாலயங்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்டவர்களை கண்டித்து கண்டன உரையாற்றினார். நிகழ்ச்சியில் விருத்தாச்சலம் நகர செயலாளர் மணலூர் முருகன், ஒன்றிய செயலாளர்கள் சுப்புஜோதி, திருஞானம், வழக்கறிஞர் தன்ராஜ், சென்றல் ஐயாதுரை, விஜயகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தற்பொழுது மிகப்பெரிய ஸ்டாராக விஜய்தான் இருக்கிறார். நடிகரை பார்க்க கூட்டம் வரும், ஆனால் அது ஓட்டாக மாறுமா என்று குஷ்பு தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் செய்தியாளரை சந்தித்து குஷ்பு பேசினார். தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது என்றும் அதை அமித்ஷாவே உறுதிப்படுத்தியுள்ளார் என்றும் தெரிவித்துள்ளார். தாவேக தலைவர் விஜய் குறித்த கேள்விக்கு பதிலளித்து பேசிய அவர், தமிழ்நாட்டின் தற்பொழுது மிகப்பெரிய ஸ்டாராக விஜய்தான் இருக்கிறார் என்றும் விஜயை பார்க்க கூட்டம் வரத்தான் செய்யும், ஆனால் அந்த கூட்டம் வாக்காக மாறுமா என இதற்கு முன்பு பல தேர்தல்களை நாம் பார்த்துள்ளோம் என்றும் கூறினார். கல்லூரி மாணவியை பற்றி சமூக வலைதளத்தில் தரக்குறைவான கருத்தை பதிவு செய்த கல்லூரி முதல்வரை தற்போது பணியிடை நீக்கம் செய்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் பழையப்பேட்டையில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி ஒருவருக்கு கல்லூரி முதல்வர் சுமிதாவும் அவரது கணவர் பொன்னுதுரையும் சமூக வலைதளங்களில் அவதூறாகவும் ஆபாசமாகவும் கருத்துக்களை பதிவு செய்துள்ளனர். இதுகுறித்து மாணவி நெல்லை மாநகர சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் 2 பிரிவுகளின் கீழ் இருவரையும் கைது செய்த நிலையில் தற்போது ஜாமீனில் வெளிவந்துள்ளனர். ஆனால் சுமிதா மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலரும் உயர்கல்வித்துறைக்கு கோரிக்கை வைத்ததால் பொறுப்பு முதல்வரான சுமிதாவினை பணியிடை நீக்கம் செய்துள்ளனர். அரியலூரில் 2,51,161 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் தலா 3,000 வீதம் மற்றும் 75,34,83,000 ரூபாய் வழங்கும் பணியினை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பகுதியில் நியாய விலைக் கடைகளில் பொங்கல் பரிசு மற்றும் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். 2,51,161 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தலா ரூபாய் 3,000 வீதமாக 75,34,83,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. இதனுடன் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு செங்கரும்பு, தேதி மற்றும் நேரம் குறிக்கப்பட்ட டோக்கன்கள் மூலம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ரத்தினசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் மற்றும் கூட்டுறவுத்துறை இணை பதிவாளர் உமா மகேஸ்வரி, நகர்மன்ற தலைவர் சாந்தி, கலைவாணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பொங்கல் தொகுப்பு மற்றும் ரூபாய் 3,000 ரொக்கப்பணம் வழங்கிய முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கு நன்றியும் பொங்கல் வாழ்த்துக்களையும் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். அரக்கோணத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டு கழிவுநீர் கால்வாய் கட்ட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் இரட்டைக்கண் வாராவதி சுரங்கப்பாதை அருகே உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டு கழிவுநீர் கால்வாய் கட்ட வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி திடீரென தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். தற்போது கட்டப்பட்டு வரும் கால்வாய் பொதுமக்கள் நடந்து செல்லும் சுரங்கப்பாதைக்கு இடையூறாக இருப்பதால் அருகில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிட்டு கால்வாய் கட்ட வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் சு ரவி மற்றும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதில் நகர செயலாளர் பாண்டுரங்கன், பாலு, முன்னாள் கவுன்சிலர்கள் செல்வம், பொன் பார்த்திபன், ரவணன், வழக்கறிஞர் ஆறுமுகம், கவுன்சிலர்கள் சரவணன், நரசிம்மன் உட்பட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். சொந்தமான சாலையில் ஓரமாக அந்த ரயில்வே கால்வாய் ரயில்வே துறை அமைக்க வேண்டும். ஆனால் இந்த பகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் எல்லாம் மிரட்டி, இந்த ரயில்வே துறை அதிகாரிகள் எல்லாம் மிரட்டி ஒரு 10 அடியை தள்ளி வால்பாறையில் தமிழக அரசின் பொங்கல் தொகுப்புடன்
ரூபாய் 4,62,87,000 பரிசு தொகை வழங்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கோவை மாவட்டம் வால்பாறையில் தமிழக அரசு வழங்கும் பொங்கல் தொகுப்புடன் கூடிய ரொக்கம் ரூபாய் 3,000 ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அந்தந்த ரேஷன் கடைகளில் இன்று முதல் வழங்குவதை முன்னிட்டு வால்பாறை கோ ஆபரேட்டிங் காலனியில் உள்ள சிந்தாமணி அங்காடியில் வட்டாட்சியர் அருள்முருகன், நகர செயலாளர் சுதாகர், நகர்மன்ற தலைவர் அழகு சுந்தரவள்ளி செல்வம், துணைத் தலைவர் தாமாசா செந்தில்குமார், 4வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் முன்னிலையில் தொடங்கி வைக்கப்பட்டது. வால்பாறையில் உள்ள மொத்தம் 15,429 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் வழங்கப்படும் பரிசு தொகை மொத்தம் 4,62,87,000 ரூபாய் வழங்கப்பட உள்ள நிலையில் அந்தந்த பகுதிகளில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் இன்று இந்த பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அருப்புக்கோட்டை அங்கன்வாடி மையத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா திடீர் ஆய்வு செய்து பயனாளியின் வீட்டிற்கு நடந்தே சென்று ஊட்டச்சத்து பொருட்கள் முறையாக வழங்கப்படுகிறதா என்று கேட்டறிந்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பால்வரத்தம் அங்கன்வாடி மையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட ஆட்சித்தலைவர் சுகபுத்ரா அங்கன்வாடி பணியாளரிடம் குழந்தைகளுக்கு காலையில் என்ன உணவு வழங்கப்பட்டது என்று கேட்டறிந்து அங்கன்வாடி மையத்தில் உள்ள ஊட்டச்சத்து பொருட்களை ஏன் இன்னும் வழங்காமல் வைத்துள்ளீர்கள் என்று கேட்டு பயனாளியின் வீட்டிற்கே நேரடியாக நடந்தே சென்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்கன்வாடியில் பயிலும் குழந்தைகளின் தாய் பாண்டி செல்வியிடம் கர்ப்ப காலத்தின் போது என்னென்ன நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது என கேட்டார். அதற்கு ஒரு முறை மட்டுமே வழங்கப்பட்டது, மீதி இன்னும் வழங்கப்படவில்லை என்று கூறியதை அடுத்து விரைவில் வழங்க நடவடிக்கை எடுப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். மாவட்ட ஆட்சித்தலைவரின் இந்த திடீர் ஆய்வால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்காலில் நடைபெறவுள்ள மலர் கண்காட்சியை முன்னிட்டு 40க்கும் மேற்பட்ட வகையான மலர்கள் தயார் செய்யும் பணி தீவிரமடைந்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேளாண் துறை சார்பில் வருகின்ற 16ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை மிக பிரம்மாண்டமாக காரைக்கால் கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானத்தில் மலர் கண்காட்சி நடைபெற உள்ளது. இந்த மலர் கண்காட்சியினை காணுவதற்காக காரைக்கால் அருகே அமைந்துள்ள டெல்டா மாவட்டங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து பார்வையிட உள்ளனர். இந்த நிலையில் மலர் கண்காட்சிகளை முன்னிட்டு காரைக்கால் வேளாண் துறை நர்சரியில் 40க்கும் மேற்பட்ட வகையிலான பல்வேறு பூச்செடிகள் வளர்க்கப்பட்டு கண்காட்சியில் வைக்க தயார்படுத்தப்பட்டு வருகின்றது. இது தவிர பெங்களூர் மற்றும் வெளி மாநிலத்திலிருந்து 30க்கும் மேற்பட்ட வகை மலர்கள் வரவழைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடியில் 10ஆம் வகுப்பு மாணவனை பக்கத்து வீட்டை சேர்ந்த இளைஞன் ஒருவன் வெட்டி கொன்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் பணக்குடியை சேர்ந்த மாரியப்பன் மகன் லட்சுமணன் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தான். இவர்களின் எதிர் வீட்டை சேர்ந்த ரத்தின வடிவேல் மகன் சபரிராஜன். இரு வீட்டினரும் உறவினர் போல் பழகி வந்துள்ளனர். இதனால் லட்சுமணன் அடிக்கடி சபரிராஜன் வீட்டுக்கு சென்று விளையாடுவதும் தொலைக்காட்சி பார்ப்பதும் வழக்கம். இந்நிலையில் டிசம்பர் 5ஆம் நாள் பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டுக்கு வந்த லட்சுமணன் சபரிராஜன் வீட்டுக்கு சென்று தொலைக்காட்சி பார்த்துள்ளான். அப்போது அவர்கள் இருவரிடையே தகராறு ஏற்பட்டதால் குடிவெறியில் இருந்த சபரிராஜன் அரிவாளால் லட்சுமணனை சரமாரியாக வெட்டியுள்ளான். இதில் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடிய லட்சுமணனை அக்கம் பக்கத்தினரும் காவல்துறையினரும் நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பயனின்றி லட்சுமணன் நேற்று உயிரிழந்தான். அரிவாள் வெட்டு தொடர்பாக வழக்கு பதிந்த காவல்துறையினர் ஏற்கனவே சபரிராஜனை கைது செய்துள்ளனர். இப்போது அந்த வழக்கை கொலை வழக்காக விசாரித்து வருகின்றனர். இனி வருவது திரையுலக செய்திகள். ஜனநாயகன் மேல்முறையீட்டு மனுவை திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுக்க தணிக்கை வாரியம் முறையீடு செய்துள்ளது. நடிகர் விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க மறுப்பு தெரிவித்த தணிக்கை வாரியம் அந்த படத்தை மறு ஆய்வுக்குழு பரிசீலனைக்கு அனுப்பி வைத்தது. இதை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் அந்த திரைப்படத்தை தயாரித்துள்ள கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை நீதிபதி பி.டி. ஆஷா விசாரித்தார். வழக்கின் தீர்ப்பே இன்று வழங்கப்பட்டது. தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் ஜனநாயகன் படத்திற்கு உடனடியாக தணிக்கை சான்று வழங்க ஹைகோர்ட் உத்தரவிட்டது. ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டு மறு ஆய்வுக்கு அனுப்பியது தவறானது என்று எச்சரித்துள்ளது. ஜனநாயகன் திரைப்படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்பிய உத்தரவை ரத்து செய்து ஹைகோர்ட் நீதிபதி பி.டி. ஆஷா உத்தரவிட்டார். இதையடுத்து ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கும் உத்தரவுக்கு எதிராக தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்துள்ளது. மத்திய தணிக்கை வாரிய தலைவர் சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில்
தலைமை நீதிபதி அமர்வு முன்பு மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. தலைமை நீதிபதி அமர்வில் மத்திய தணிக்கை வாரியம் சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் முறையீடு செய்தார். தாங்கள் தாக்கல் செய்யும் மேல்முறையீட்டு மனுவினை திங்கட்கிழமை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என தணிக்கை வாரியம் முறையீடு செய்தது. மனுவாக தாக்கல் செய்துவிட்டு தெரிவிக்கவும், அதனை விசாரணைக்கு எடுப்பது குறித்து பிற்பகலில் பரிசீலிக்கப்படும் என்றும் தலைமை நீதிபதி தெரிவித்துள்ளார். இனி வருவது உலக செய்திகள். வானில் ஒரு அரிய நிகழ்வாக சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோளான வியாழன் பூமிக்கு அருகே வருகிறது. நமது சூரிய குடும்பத்தில் 5வது கோளாக இருப்பது வியாழன் ஆகும். இதுதான் சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கோளாகும். நமது பூமியை போல 1300 பூமியை வியாழனில் அடக்கிவிடலாம். இந்த வியாழன் கோளை 75க்கும் மேற்பட்ட துணைக்கோள்கள் சுற்றி வருவதாக ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். இதற்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு சுமார் 63.3 கோடி கிலோமீட்டர் ஆகும். இந்த கோளின் நகர்வை அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா விஞ்ஞானிகள் ஆய்வு மேற்கொண்டனர். இதுகுறித்து நாசா விஞ்ஞானிகள் கூறுகையில், வியாழன் கோளானது பூமியை நோக்கி நெருங்கி வருவது தெரிய வந்துள்ளது என்றும், இன்று அதனை வெறும் கண்களால் கூட பார்க்க முடியும் என்றும் தெரிவித்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் சூரியன் மறைந்த பிறகு கிழக்கு திசையில் ஜெமினி விண்மீன் கூட்டத்திற்கு அருகில் இந்த கோளை காணலாம் என்றும், அதேபோல் நாளை சூரியன், வியாழன், பூமி ஆகிய 3 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் காணப்படும் என்றும் நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். கிரீன்லாந்தை கைப்பற்ற நினைக்கும் அமெரிக்காவின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து டென்மார்க் தன்னுடைய படைகளை குவித்து வருகிறது. டென்மார்க்கின் தன்னாட்சி பிரதேசமான கனிம வளங்கள் நிறைந்த கிரீன்லாந்தை அமெரிக்காவுக்கு சொந்தமானது என்று ஜனாதிபதி ட்ரம்ப் கூறி வருகிறார். கிரீன்லாந்தை கைப்பற்ற ராணுவ நடவடிக்கை உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளும் பரிசீலனையில் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பாதுகாப்பு காரணங்களுக்காக கிரீன்லாந்து தனக்கு தேவை எனவும், தேவைப்பட்டால் ராணுவ நடவடிக்கை மூலம் அதனை இணைக்க தயார் எனவும் ட்ரம்ப் கூறியிருந்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது டென்மார்க் அங்கு தன்னுடைய படைகளை குவித்து வருகிறது. இந்த நிலையில் கிரீன்லாந்து இணைப்பு தொடர்பாக நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபட அமெரிக்க வெளியுறவு மந்திரி மார்கோ ரூபியோ டென்மார்க்குக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதனை டென்மார்க் பாதுகாப்புத்துறை மந்திரி ட்ரோல்ஸ்லன் பவுல்சன் வரவேற்றுள்ளார். எனினும் இந்த சந்திப்பு எங்கு எப்போது நடைபெறும் என்ற எந்த விவரமும் குறிப்பிடவில்லை. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். மலேசிய ஓபன் பேட்மிண்டன் தொடரின் காலிறுதிப் போட்டியில் நடப்பு உலக சாம்பியனான யமாகுச்சியை வீழ்த்தி PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். கோலாம்பூரில் மலேசிய ஓபன் பேட்மிண்டன் தொடர் போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் காலிறுதிப் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து நடப்பு உலக சாம்பியனான ஜப்பானின் யமாகுச்சியுடன் மோதினார். இதில் சிறப்பாக விளையாடி முதல் செட்டை PV சிந்து 21-11 என கைப்பற்றினார். அடுத்த செட் விளையாடுவதற்கு முன் காயம் காரணமாக ஜப்பானின் யமாகுச்சி போட்டியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இதன் காரணமாக PV சிந்து அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,02,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 50 ரூபாய் அதிகரித்து 12,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 1,400 ரூபாய் அதிகரித்து 1,02,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,11,712 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 268 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,68,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று சரிவுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 456 புள்ளிகள் குறைந்து 83,725 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 133 புள்ளிகள் குறைந்து 25,744 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு சான்று வழங்க தணிக்கை வாரியத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.
தனி நீதிபதியின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்யப் போவதாக தணிக்கை வாரியம் அறிவிப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் பேச்சு. தொகுதி பங்கீடு பற்றி பேசியதாகவும் எத்தனை தொகுதிகள் என்று பின்னர் அறிவிப்பதாகவும் பேட்டி. உத்தரப்பிரதேசம் லக்னோவில் அசோக் லேலண்ட் நிறுவனத்தின் மின்சார வாகன தயாரிப்பு தொழிற்சாலை திறப்பு. மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், குமாரசாமி ஆகியோர் திறந்து வைத்து முதல் வாகனத்தை வழியனுப்பினர். ராணுவ நடவடிக்கை எடுக்கப் போவதாக ட்ரம்ப் கூறியது உண்மையான அச்சுறுத்தல் என்று கொலம்பிய அதிபர் கருத்து. நாடு பிடிக்கும் அமெரிக்காவின் ஏகாதிபத்திய செயலால் அது உலகில் தனிமைப்படுத்தப்படும் என்றும் எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.